ஸோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இந்த கால் புண்ணு வந்தது அப்படின்னா ஒரு பெரிய லெவல் பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நம்ம முகத்தை வந்து டெய்லி கண்ணாடியில் பார்ப்போம். அதே மாதிரி வந்து நம்ம கால்களையும் கண்ணாடியில் பார்க்கணும். எது வெட்டு காயம் ஏதாவது புண்ணு இருந்தால் உடனே நம்ம அதை என்னென்னு பார்த்துடணும். ரெண்டாவது ஹைஜீன். நம்ம வந்து ஒரு மிதமான சுடு தண்ணி வச்சு நல்லா காலை கழுவிட்டு நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு ட்ரையாக வச்சுக்கிறணும். ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாது. ஒருவேளை காலில் சுருக்கம் மாய்ஸ்சர் இல்லை அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நெயில் கட் பண்ணும்போது வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி காலுக்கு அடியில் ஆணியோ ஏதாவது வீக்கமோ இருந்தாலும் நம்மளே அதை எடுத்து கட் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிச்சு தான் அதை பண்ணணும். வெறுங்காலில் நடக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம காலுக்கு ஃபிட் ஆகிற செப்பலை போட்டுக்கலாம். ஒரு மதப்பு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சாக்ஸாவது யூஸ் பண்ணுங்கள். முக்கியமானது சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறணும். ஒருவேளை ப்ரெஷர் கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸ்மோக் பண்ணால் குவிட் பண்ணிடுங்க. இது எல்லாமே வந்து புண்ணு ஆறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சில நேரம் வீக்கம், ஒரு வலி, ஒரு சலம் கோர்க்கிறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடனே அதை கொண்டு போய் காமிச்சு சரி பண்ணிடுங்க.